ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன எலும்புனால யாரையே அவசரப்படுங்கள அந்த ரஜின் பையன் ஒரு கதையை சொன்னானே இந்தார பூண்டு பாத்தீங்களா நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பையன் ரகசியமா பிளான் பண்றான் அதை மட்டும் யோசிக்கிறது பிரயோஜனம் இல்ல அந்த நாயை வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொல்றேன் அந்த பேபி அதுக்கு சொல்றா ஏன் அது வெளியே போகணும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ ஐயோ எஜமா இங்க பெரிய சிந்தனை கடல் எஜமா உங்களை யாரும் மறக்கவே முடியாது எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இருக்கு நம்ம பெரிய மனுஷன் அது மாதிரி தெரிஞ்சுக்கூடாது நான் வெளியே வந்துட்டேன் நல்ல வேலை அதுதான் ஜெயிச்சுக்கு தெரிஞ்சுதான் வீட்டு பேருக்கு கல்யாணத்துக்கு வச்சுக்கணும் ஐயோ இந்த தம்பி கட்டி பேரா இருக்கும் போதே உங்களை இப்படி மறைக்கிறான் அந்த பையன் நாளைக்கு ஜெயிச்சியாவுக்கு மாப்பிள்ளை ஆகிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடும் அப்புறம் உங்களுக்கு டைரக்டா போய் ஆரம்பிச்சிருவான் அதுதான் அவன் பிளான் இந்த ஜெயிச்சுக்கு 10 ஜனங்களுக்கு செய்த உதவியை நிறுத்தி நான் பிளான் போட்டிருக்கேன் இது கதையை மாற்றுவான் போல இருக்கு பெருமாளே இந்த இடத்துல தான் அவன் ஞாபகம் போறான் நான் எறும்பாவு போறேன் ஜெயிச்சு 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது நம்ம தரம் போயிடுவோம் ஜெயிச்சு 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோடு சேரணும் அதுதான் இப்ப நான் போட்டிருக்கிற பிளான் வாங்க ஆனந்தான் என்ன மாதா கோயிலுக்கு கொண்டிருக்கீங்க நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான் புரியலையே இன்னைக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு காதை சொல்றேன் வாங்க என்ன கைக்க பிரசாதம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு மதினா எதுக்குங்க எல்லாம் நான் போறேன் லட்ச லட்சமா சம்பாதிச்சான் எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான் குடி போறதுக்குள்ள செத்து போட்டான் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அதுக்குள்ள ரசித்து முடியும் அவனுக்கு கவலை மனதா அவன் சொல்லுவா சாவறானா எல்லா பசங்களையும் சாவடிச்சுட்டான் நான் சாவ ஆளவன் போறேன்னா நாட்டுல எவ்வளவு செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான் புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற பேர் எடுக்க போறேன் இனிமேதான் என்ன ஆளவந்தார் உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடும்பம் பத்தி புரட்சி மட்டும் போயா உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன் சொல்றேன் புரட்சி மட்டுமல்ல இப்ப நான் சொல்ல போறது நீங்க 2 பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன் சொல்ல கேட்க ஏதாவது ஆயிரம் போகுது அதான் பயப்படுறேன் இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்தை ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்கு எல்லாத்தோட போயிடுச்சு வேலை போயிட்டு சொல்ல மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குற முதல்ல எடுத்த உடனே அப்புறம் சொல்லுங்க வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவங்க மாவ மேரிக்கு கல்யாணம் என்ன அளவந்தா என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு ஒரு வாய் வந்து எதிரொலியாது இது கர்த்தருடைய அளவந்தா ஒரு ஏற்பாடு இதுக்கு பூர்ண சம்பந்தம் எங்க பெறலன்னு பார்த்தேன் அப்பா இன்னைக்கு தான் நான் பெறல ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாரு ஏன் மறந்து பேசுமா இருக்கிற நீ ஏதோ 2 வார்த்தை பேச நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்பதான் என் மனம் குளிர்ந்தது எல்லாம் ஞானம் வந்தீங்க வேற என்ன இல்லன்னா நான் சொல்லி 2 பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம பையன் ராஜு இருக்காங்க போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கோம் வந்தவங்கள கல்யாணத்தை வச்சுக்குவோம் விஷயம் கலெக்டாரும் கலெக்டருவாங்க அந்த பயல்வா சொல்லிக்கிட்ட சொல்லிட்டு போறோம் அப்புறம் அது எது கண்ட வெட்டப்பட்டு புரிஞ்சுட்டு நடக்கும் அச்சிங்கன்னு இருக்கும் இந்த அச்சியோட புரி நீ நாளை சம்பந்தி ஆயிட்டா நீ வாய்ப்பு நம்ம வாய்ப்பு போயா
என்னம்மா பாக்குறது? நம்ம மேரி நம்ம பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யாரு இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிற்கணும். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தா இருக்காரு, அவர்கள் மகன் ராஜன். நம்ம மேரியை பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்ததுன்னே சொல்லலாம். சமீபத்துல அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆச்சுமா? நான் ரோமுக்கு போயிட்டு வந்தோன்னு அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கேமா? அரோகரா பிலிம்ஸின் 6வது தயாரிப்பு புரட்சி திருமணம். படம் எடுக்கிறவங்களும் புரட்சி செய்யறாயா? மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணி சொல்லிட்டீங்களே, உங்க மகன் உங்களோட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. புரட்சிக்கு பிறந்தவன் புரட்சி செய்யாம விடுவானா? எங்க மதுரையில புரட்சி செய்யறானா, மதராஸ்ல புரட்சி செய்யறானா? இல்ல இல்ல, நீங்க இருக்கிற இடத்துலயே செய்துட்டு இருக்காரு. கேட்டா நம்ம ஜேம்ஸ் வீட்டுல வேலை செய்யல பொண்ணம்மான்னு ஐயோ, அந்த அம்மா மக தங்கத்தை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அந்த அம்மா நான் போகும்போதெல்லாம் தம்பி எப்ப வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கட்டுமா? ஒரு குழந்தை அராதியா இருக்கு. இந்த புரிக்காரங்க தானே? என்ன ஆமாங்க, இதை வச்சுக்கோங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு சேதத்தை பக்கத்துக்கு அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாலுன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த குழந்தையின் தாயார் இறந்திருப்பார்கள். பாவம், நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நீங்க சொல்றீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சு கேட்க. இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உனக்கு ஒரு அக்கறை? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதண்டாப்பா அவன் தத்துவம் போதும், எனக்குவா அவன் தத்துவம். அதே பாவம் என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாத்துக்கியா? அதுக்குதான் இருக்க ஒரு நாள் ஜேம்ஸ் இந்த அனாதைகள் எல்லாம் அவன் தலையில கட்டு. அதுக்கு நாள் இல்ல போடா. வாங்க வாங்க தங்கம், அந்த பெஞ்ச் எடுத்து போடுங்க. அதான் முன்ன நான் ஒன்னும் பெஞ்சில உட்காந்துட்டு இங்க வரல. உங்கள்கிட்ட சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன். என் மக பட்டத்தை போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலே ஒரு மக சுத்தலாமே. என்ன அது? 10 தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கார மகன் பின்னாலே என்ன வேலை? அப்படி என் மகன் ஒன்னும் தப்பா நடந்துக்கிறேதுமா? அவங்க 2 பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்பளத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம்க்கு வந்துருச்சா? என் சம்மதம் ஹோட்டல்ல வேணா கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஏதோ 2 சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்து தொலைஞ்சு போட்டோம். அவங்க உங்களுக்கு என்ன? நீங்க எங்க வரணும்? என்கிட்ட வரணும் வந்து, ஐயா உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம், நீ கூட்டு கல்வி அப்படின்னு சொன்னா அது ஏழைகளுக்கு அழகு. சொல்லுங்க, ஆசை பணக்கார வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா நம்ம பணக்காரன் இருக்கலாம், பங்களாக்குள்ள இருக்கலாம், 10 வகை வச்சிருக்கலாம், கார் போய் சுத்தலாம். அதுக்காக இந்த ஆளை வந்து விட்டுவான். ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவு கிள்ளி எரிஞ்சிடும். அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா, எப்படியோ அவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இனிமே அவங்களை பிரிக்காது. இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை கெடுத்துறாங்க ஐயா.
ஆசைக்கு எடுத்துறாரு. ஆசைக்கு அளவு இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் எங்களுக்கெல்லாம் இப்படி நல்ல ஆசை வரணுமே. அதை ஞாபகம் வச்சுக்கோ. குப்பமேடு என்னைக்கு ஓவராயிடாது. வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்காரர்களுக்கு சம்பந்தமா? ஐயோ வேணாம், விட்டுரு. அந்த வேலையை வச்சுக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர், ஒரு ஆபீஸ் பாய், அவனுக்கு பார்த்து கட்டு. அது கொண்டா நாளைக்கு பட்டு அவ்வளவுதான். அதோட விட்டுரு. நம்ம பையனுக்கு பெரிய இடம். ஆமா, எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். என் கையை கலந்து விட்டுட்டு உங்களோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த ஒரு நாள் விட மாட்டேன். ஒரு நாள் விட மாட்டேன். ஐயா, உங்க இஷ்டப்படியே உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க. அதுக்கு நாங்க தனியாவே இருக்க மாட்டோம். ஐயா, நாங்க தனியாவே இருக்க மாட்டோம். என் பையன் பயந்தவன், ஒண்ணுமே புரியாது. அப்புறம் என்ன, அப்பாவுக்கு அடிச்சு கைகால முடிச்சுடுவாரேன்னு பயந்துக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான் ட்ரைனிங். சொன்னதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அவனை நினைக்காத போ.